நாடாளுமன்றத்தில் தான் வைகோ புலியா? இல்லை, மக்கள் மன்றத்தில் சிங்கம். 2011 எம்பி கிடையாது அவரு. ராமேஸ்வரத்திலிருந்து மீன் பிடிக்க போனாங்க. 4 மீனவர்களை இலங்கை கடற்படை சுட்டு கடல்ல தூக்கி போட்டான். அந்த பாடி மிதந்து வந்து கரைக்கு வந்துச்சு. இதை கேள்விப்பட்ட தலைவர் வைகோ உடனடியா ராமேஸ்வரம் போனாங்க. அந்த இறந்து போன அந்த 4 வீட்டுக்கும் போய் ஆறுதல் சொன்னாங்க. அதுல ஒரு தம்பி அந்தோணிராஜ், அவருக்கு ஒரு இளம் மனைவி, 3 வயசு குழந்தை. அந்த பொண்ணுக்கு அம்மா அப்பாவும் கிடையாது. நிறைய சகோதரிகள் வந்திருக்கீங்க, நினைச்சு பாருங்க சூழ்நிலைய. இளம் கணவர் இறந்துட்டாரு, 3 வயசு குழந்தை, அம்மா அப்பா கிடையாது. என்ன பண்ணுவாவ? அங்க இருக்கவங்களாம் சொன்னாங்க, ஐயா அந்த பொண்ணு 12ஆம் கிளாஸ் படிச்சிருக்கா, டீச்சர் ட்ரைனிங் சேர்த்து விட்டீங்கன்னா அப்படி காலம் போயிடும் அப்படின்னு சொல்லி தலைவர் டீச்சர் ட்ரைனிங் செஞ்சு அதுக்குள்ள கட்டணத்தையும் செலுத்தினார். அந்தோணிராஜ் ஒரு சாம்பிள். இது மாதிரி 100 அந்தோணிராஜ் மீனவ குடும்பத்துக்கு தலைவர் இன்னைக்கு வரைக்கும் பாதுகாப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார் சொல்லி விஷயம் தெரிஞ்ச உடனே கட்சிக்காரவங்க எல்லாம் வந்து பார்த்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் முதலா வந்தது மதிமுக கட்சி தலைவர் வைகோ சார் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க வந்தாங்க. இழந்த வாழ்க்கையை என்னால திருப்பி தர முடியாதுமா, ஆனா உன் வாழ்க்கைக்கு நான் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வர முடியும். அது இந்த ஒரு படிப்பு நான் படிக்க வைக்கிற மூலியமா உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷமா என்னால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறம்மான்னு சொல்லி என்னை ஆசிரியர் பயிற்சி பக்கத்துல படிக்க வச்சாங்க. அதுக்கு உண்டான ஃபீஸ் 2 வருஷம் 1 லட்சம் ரூபாய் பணத்தையும் அவங்களாவே கட்டி படிக்க வச்சாங்க. நான் ஒரு ஆசிரியர் பயிற்சி படிக்காம வீட்லயே இந்நேரம் நான் வீட்டுல இருந்த இந்நேரம் நான் என் மகன் உயிரோட இருக்கமா இல்லையான்னு கூட தெரிஞ்சிருக்கேன். இந்நேரம் நாங்க என்னைக்கே இறந்துருக்கோம். அந்த தைரியமே எனக்கு இருந்திருக்கு. படிக்க வச்சதுனாலதான் இன்னைக்கு நான் எந்திரிச்சு உட்கார்ந்து ஒரு தைரியமா பேச முடியுது. இது படிக்க வைக்க முடியல, நிச்சயமா என்னால பேச முடியாது. என்னை படிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படிச்சனாலதான் நானும் இந்த சமுதாயத்துல வாழ முடியும். என் மகளையும் இந்த சமுதாயத்துல உருவாக்கி நானும் உருவாக்குன என்னால மேற்கொண்டு அதை வளர்க்க முடியும்னு சொல்ற ஒரு தன்னம்பிக்கையும் மன உறுதியும் இந்த படிப்பை எனக்கு கொடுத்துச்சு. வறுமையில் இருப்பவனுக்கு மீன் தருவதை விட மீன் பிடிக்க கற்றுத் தருவதே சிறந்த வழி எனும் பழமொழியை தனது வாழ்வில் செயல்படுத்தியவர் வைகோ.